உறவுகளே, எனக்கு தெரிஞ்ச ஒரு தமாசான கதை சொல்கிறேன். லண்டனில் ஒருத்தர் தினம் ஒரு மொழி படிப்பாராம்மா. லத்தீன் படிப்பாராம், கிரேக்க மொழி படிப்பாராம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மொழி படிப்பாராம். ஒரு தடவை கீப்ரூ அப்படிங்கிற மொழி கற்றுட்டு இருந்தாராம். அந்த சமயத்தில் லண்டனில் ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடிச்சிருச்சான். அப்போ குண்டு வெடிச்சிட்டா தீவிரவாதிகளாக தப்பிச்சு ஓடி போயிட்டாங்களாம். அப்போ அவங்க கூட வந்த நாய் மட்டும் இருந்துச்சான். அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி யாருக்கு எல்லா மொழியும் தெரியும்னு விசாரிக்கிறப்போ, இந்த லண்டனில் ஒருத்தர் தினம் ஒரு மொழி படிச்சுட்டு இருந்தார் இல்லைங்களா, அவர் ஞாபகம் அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை நாய்கிட்ட பேச சொல்கிறாங்க. அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு நாய் தடவையும் ஒவ்வொரு மொழியிலையும் பேசுகிறாரு. நாய் ஒன்றுமே இப்போ அது ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்குது. அந்த கீப்ரூ அப்படின்னு கடைசியாக படித்தார் இல்லைங்களா, அந்த பாஷையில் பேசும்போது மட்டும் நாய் நல்லா ஆக்டிவாக சொல்கிறதெல்லாம் கேட்டுச்சாம்மா. அப்போ சரி, இது இந்த மொழி பேசுகிற கீப்ரூ மொழி பேசுகிறவன் தான் தீவிரவாதின்னு நாயை கூட்டிகிட்டு போய் அப்படியே நாய் நடந்து போய் அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்களா, தீவிரவாதிகளை பிடிச்சாச்சு. அப்போ அரசாங்கத்தில் இந்த மொழி பேசினார் பார்த்திங்களா, அவரை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும், கார் வேணுமா, பங்களா வேணுமா, பணம் வேணுமா, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த நாய் தான் வேணும்னு சொன்னாராம். எதுக்கு நாய் கேட்குறீங்கன்னு கேட்டால், என் மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் தினம் ஒரு மொழி கற்றுக்கிட்டு நீங்கள் போய் இதை பேசுனீங்கன்னா ஒரு நாய் கூட கேட்காதுன்னு சொன்னாங்க. இந்த நாய் கேட்டுச்சுன்னு நான் கொண்டு போய் காமிக்கணும்னு சொன்னாராம். எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்களாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.